செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பார்த்து பேசிட்டு இருக்கேன். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இந்த தாவேக்கா அப்படின்றது கட்சி வந்து ஒரு திருட்டுத்தனமான, ஒரு கேவலங்கட்ட, ஒரு மானங்கட்ட ஒரு கட்சி அப்படின்னு. அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இப்போ சமூக வலைதளத்தை ஓப்பன் பண்ணீங்கன்னா, விஜயோடைய ஆட்சி அமைந்த ஒரு 5 நாள்லயே வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூரா கஞ்சாவும் ஒழிச்சிட்டாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸை பரப்புறானுங்க. இருக்கக்கூடிய மதுபான கடையெல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னு ஃபேக் நியூஸை பரப்புறானுங்க. எங்க திரும்பினாலும் ஃபேக் நியூஸை மட்டும் தான் பரப்பிட்டு இருக்கானுங்க. ஆனா இதன் மத்தியில ஒரு உண்மையான செய்தி ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்ம திருவாரூர் அப்படின்ற மாவட்டத்துல திருத்துறைப்பூண்டி அப்படின்ற இடத்துல பழைய பேருந்து நிலையம் அது பக்கத்துல வந்து ஒரு 3-4 பேர் என்ன பண்ணிருக்காங்க, லாட்டரி வந்து வித்துட்டு இருக்கிறானுங்க. இந்த லாட்டரி கும்பல் கிட்டத்தட்ட அவங்களை வந்து காவல்துறை கைது செய்யும் போது ஒரு 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புமிக்க பணம், பொருள் இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாடு ஆபத்துல தள்ளப்பட்டிருக்கு, ஆபத்தான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்குன்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். இன்னைக்கு இந்த ஆட்சி நடத்துறது யார் தெரியுமா? மார்ட்டின் குடும்பம் தான். லாட்டரி மார்ட்டின் குடும்பம் தான் இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்கு. இவனுங்க சொன்ன மாதிரியே இப்ப ஆட்சி அமைந்து 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளயுமே இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லாட்டரியை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் லாட்டரி அப்படின்ற ஒரு விஷயத்த மீண்டும் கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பல பெண்களுடைய தாலி இருக்கிறது தான் இவங்களுடைய ஒற்றை நோக்கம், ஒற்றை கொள்கை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மதுத்துறையை தூக்கி ஆதவர்ஜினா கையில கொடுத்துருக்காங்க. ஆதவர்ஜினா நமக்கு தெரியும் அவருடைய பின்புலம் என்னன்னு, அவர் மாமனார் யாருன்னு நமக்கு தெரியும். அவரோட மாமனார் கட்டுப்பாட்டுல தான் இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த மதுபான ஆலைகள்லாம் இருக்கு. அவர் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட இந்த நபருக்கு மதுவிலக்குத்துறையை தூக்கி கொடுத்து வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்த நபர்களை இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சுக்கிட்டு லாட்டரிய கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தாவேக்கா அரசாங்கம். விஜய் அவர்கள் வந்து லிட்டரலா பொம்மை மாதிரி தாங்க செயல்படுறாரு. நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறேன். அவர் வந்து அரசு அதிகாரிகளோட ஆலோசனை கூட்டத்தில் இருக்காருன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. அந்த வீடியோ பாக்குறேன், அச்சஸ்ல பொம்மை மாதிரியே தாங்க அவர் வந்து பிளே பண்றாரு. எப்படி தெரியுமா? இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு நபரை நம்ம இன்னைக்கு முதலமைச்சரா தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்படி ஒரு ஆபத்தான சூழல் உருவாகிடுச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கணும்? இந்த தாவேக்கா தற்குறிகள் பரப்பக்கூடிய ஃபேக் நியூஸை தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. யாரும் நம்பாதீங்க. இவங்களுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயம் என்ன நடக்குது, ஏது நடக்குது, அரசு அதிகாரிகள் அரசினுடைய உத்தரவின் பேர்ல என்ன அறிக்கை வெளியிடுறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்க படிக்க மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு பேஜ் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு சொம்பு அடிச்சுக்கக்கூடிய பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் ஏதாவது ஃபேக் நியூஸ் தூக்கி போடுவான். அதெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள்ல பாருங்களேன், இவனுங்கெல்லாம் சேர்ந்துட்டு எங்க அண்ணன் தான் ஏலியனையே உருவாக்குனாரு, ஏலியனை கூட்டு வந்தாரு, இப்படிலாம் பேசுவாங்க. இவங்க அந்த அளவுக்கு இவங்க தற்கூரி தான். இவங்க என்ன சொல்ல நம்புவாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்பட்டமான ஒரு பொய் அரசாங்கம், ஒரு போலி அரசாங்கம். திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. ஆனா அதிமுக இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு மட்டும் இவருக்கு வேணும். இன்னைக்கு சி.வி. சண்முகம் வந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு, நேற்று கொடுக்குறாரு. கொடுக்கும்போது சொல்றாரு, திமுக தயவுல அதிமுக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான திட்டம் திட்டினாங்க அப்படின்னு. சரி, அது உண்மையா கூட இருக்கட்டும், அதை நான் எதிர்க்கிறேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதிமுக பிரிப்பேன் நானு. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. சரியா? இப்ப அதை தூக்கிட்டு வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறானுங்க தாவேக்கா தற்குறிங்க. அதே சி.வி. சண்முகம் தான் சொன்னாரு, அதிமுக கூட்டணியில விஜய் வந்து அங்கம் வகிக்கிறதுக்காக கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் வந்து வெயிட் பண்ணாரு. அதாவது என்டிஏ கூட்டணியில விஜய் போய் சேர்ந்துடணுங்கிறதுக்காக கடைசி நிமிடம் வரைக்கும் விஜய் தான் போய் பிச்சை எடுத்திருக்காரு. பிச்சை எடுத்த ஒரு நபர் தான் இந்த விஜய். கூட்டணிக்காக பிச்சை எடுத்த ஒரு நபர் தான் விஜய். நான் அழுத்தம் திருத்தமா பதிவு பண்றேன், என்ன வேணாலும் பண்ணிக்க. நீ தீய சக்தியும் இல்ல, ஊழல் சக்தியும் இல்ல, நீ வந்து போலி சக்தி. நீ தூய சக்தி எல்லாம் இல்ல, போலி சக்தி, வேஸ்ட் ஃபெல்லோ. ஒரு ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு தண்டத்துக்குரிய ஒரு நபர் நம்ம இன்னைக்கு முதலமைச்சரை தேர்ந்து உட்கார வச்சிருக்கோம். நான்லாம் விஜய்க்கு ஓட்டு போடல, நான் விஜயை முதலமைச்சரை ஏத்துக்கல. இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்லை, அவர் தான் முதலமைச்சர். நல்லது பண்ணா ஓகே, நான் வரவேற்கிறேன். ஆனா கடந்த 4-5 நாட்களாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா, அது அந்த டாட்ஸ் எல்லாம் நீ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி தாவேக்கா மட்டும்தான் இருக்கு. தாவேக்கா மட்டும்தான் இருக்கு. நடிகை ஓவியா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி தூக்கி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ரூட் மாஃபியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. ரூட் மாஃபியா எந்த அளவுக்கு மோசமான நபர்னு விஜயனுடைய திரைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல நடிகை வந்து பயன்படுத்துறாங்க, சொல்றாங்க.
ரூட் மீடியா எக்ஸ்போஸ் பண்ணணும். நீ ஆல்ரெடி வந்து பிரியங்கான்னு மோகன் சொல்லி ஒரு நடிகை ஒருத்தர் இருக்காங்க, இந்த டாக்டர் படத்தில் நடிச்சாங்க. அவங்களாம் சொல்லியிருந்தாங்க, இங்கே இருக்க ஒரு ஒரு பிஆர் டீம் வந்து என்னை ரொம்ப ஆபாசமாக, ரொம்ப அவதூறா, ரொம்ப கேவலப்படுத்துனாங்க அப்படின்லாம் மறைமுகமாக ரூட் மீடியாவை சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க நம்ம ஓவியா அவர்கள் வந்து அதே மாதிரியான ஒரு விஷயத்த ஓப்பனாக பப்ளிக்ல ஓப்பனாக பதிவு பண்ணியிருக்காங்க. ரூட் மீடியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஓப்பனாக பதிவு பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம பெண்களை அவதூறுப்படுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு ஒரு சைக்கோ மனநிலையில இன்னைக்கு விஜயும் விஜயோட தொண்டர்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு விஜய் எந்த மாதிரியான கேரக்டர்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ்ல வந்து ஹாலிவுட்ல வந்து தி பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு சீரிஸ் ஒன்று இருக்கு. அதுல ஹோம்லேண்டர்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று வரும், சூப்பர்மேனோட காப்பின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ரொம்ப சைக்கோவான சைக்கிட்டான ஒரு கேரக்டர். அந்த சைக்கிட் கேரக்டர் தான் விஜய். இதுதான் உண்மை. இந்த சைக்கிட்டு தான் விஜய். இந்த நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா இன்னொரு நியூஸ் வருது. என்னன்னா, வெளிநாட்டில இருந்து ஒரு பெண் ஒருத்தவங்க இந்த தேர்தலுக்கு ஓட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை கிடையாது. அவங்க வெளிநாட்டு குடியுரிமை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ இங்க வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க. லிட்டரலா அவங்க கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், தாவேக்காவுடைய வெற்றியை நம்ம ஓகே, மக்களுடைய தீர்ப்பு நம்ம ஏற்கிறோம். ஆனா அதுல சந்தேகம் இல்லாம இங்க யாருக்கும் இல்லை. எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்குதான். ஆனா காலம் பதில் சொல்லு நம்ம சொல்லிக்கிருந்தோம். ரஜினி சொன்ன மாதிரிதான், காத்திருந்து காலம் பதில் சொல்லுன்னு சொன்னார்ல, அது மாதிரி விஜய் இப்போ இந்த 5 நாள்ல எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. இங்க மறைமுகமா திரை மறைவுல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. நம்மள எல்லாரும் ஏமாத்துறாங்க. என்னங்க திமுக வந்து தீய சக்தி, அண்ணா திமுக ஊழல் சக்தி எல்லாம் எலெக்ஷன்ல பேசிட்டு, எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்ப அந்த திமுகவோட கூட்டணி கட்சிகிட்ட தான் போய் நிக்கிறாரு. இங்க திரும்பி பார்த்தோம்னா இவங்க அண்ணா திமுக கிட்ட பிளவு ஏற்படுத்தி சோஃபா அனுப்பி சோபாவுடைய புள்ள சோஃபா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. என்னது இது? இதுதான் நாங்க கேட்டோமா? இதுதான் தூய சக்தி பண்ணக்கூடிய வேலையா? குதிரை பேர் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த அரசியல் தான் நாங்க கேட்டோமா? இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்த தேர்தலுக்கான தோல்வியை நானே தலைமை தாங்குறேன், நானே பொறுப்பேற்றுக்கிறேன். அதே நேரம் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் ரெடியா இருங்க, இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும், இந்த ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நம்ம சொன்னதுதான். நான்லாம் என்ன நினைச்சேன்னா, ஒரு 16 மாசம் வெயிட் பண்ணி இந்த ஆட்சியை கலைச்சிருவாங்க தான் நமக்கு இதுக்கு முன்னாடி செய்தி வந்தது. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிருந்தேன். ஆனா போற போக்க பார்த்தா இந்த ஆட்சி தாக்கு பிடிக்காது. மக்களே வெறுத்து விஜய ஒதுக்கிடுவாங்க. அதான் நடக்க போகுது. சட்டமன்றத்துல தைரியம் இல்லாத ஒரு நபரை, ஒரு கோழைய, ஒரு சைக்கோவை நம்ம இன்னைக்கு முதலமைச்சராக்கி உட்கார வச்சிருக்கோம். எதிர்த்து பேச ஒரு துப்பு இல்லாத ஒரு நபரை நம்ம இன்னைக்கு முதலமைச்சராக்கி உட்கார வச்சிருக்கோம். முதலமைச்சர் தான், அந்த விதத்துல நான் மதிக்கிறேன். நல்ல விஷயம் பண்ணுங்க, நான் மதிக்கிறேன். ஆனா இந்த நாடகம் ஆடுறது, உங்களுடைய சோசியல் மீடியா இந்த ஆபாச கும்பல், இந்த விர்ச்சுவல் வாரிசை வச்சுக்கிட்டு ஆபாசமான தாக்குதல் நடத்துறது, கீழே கமெண்ட்ஸ்ல வந்து உட்காந்து கடிக்கிறது, இதெல்லாம் வேணாம். நீங்க அந்த மாதிரி இறங்குனீங்கன்னா நானும் அந்த மாதிரி இறங்குவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. விர்ச்சுவல் வாரிசுக்கு நான் ஒரு விஷயம் பதிவு பண்றேன். என்னைய தப்பா நீ பேசுறேன்னா உங்க அண்ணனை சில்லா செங்கலா பேத்தெடுப்பேன். உங்க அண்ணன் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேத்தெடுப்பேன். முடிஞ்சதை பார்த்துக்க. தற்குறிடா, 1 நம்பர் தற்குறி. இப்படி ஒரு மானங்கட்ட ஆட்சி தேவையாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுங்க. மக்கள் தயவு செஞ்சு முடிவு பண்ணுங்க. மகளிருக்கு 1000 சொல்லி இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாருல, அது திமுக கொண்டு வந்த திட்டம். சரியா? விஜய் கொடுத்த திட்டத்துல என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்காரு? மகளிர் பயணம் பண்ணிட்டாரா? அனைத்து பேருந்தும் அனைத்து மகளிருக்கு இலவசம் நாங்க பண்ணிட்டாங்களா? இல்ல. மாசம் 200 யூனிட் ஃப்ரீனாரு, கொடுத்துட்டாரா? மாசம் 200 யூனிட் கொடுத்துட்டாரா? இல்ல. 2 மாசத்துக்கு 200 யூனிட், அதாவது மாசம் 100 யூனிட். இதுதான் ஆல்ரெடி இருக்க சட்டம். இப்படிதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்க இங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா, நாங்க வந்து அண்ணன் சீரு, மாமன் சீரு, மட்ட சீரு கொடுப்போம்னாரு. ஒண்ணுத்தையும் பேத்தெடுத்த மாதிரி தெரியலையே. போதாத குறைக்கு மோடி வேற சொல்லிட்டாப்புல, யாரும் வெகுஜன மக்கள், பொதுமக்கள் யாரும் நகை வாங்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இதை ஒரு சாக்கா எடுத்துட்டு இவனுங்க மத்திய அரசினுடைய ஒரு சில நிலைப்பாட்டினாலதான் நமக்கு வந்து இது பண்ண முடியலன்னு நம்ம கிட்ட உருட்டுவானுங்க. ஆல்ரெடி இப்போ ஒரு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயண்ணா, நீங்க வந்து எங்களுக்கு மாமன் சீர்லாம் கொடுக்க வேணாங்கண்ணா, மாசம் 2500 கொடுக்க வேணாம்ண்ணா,
6 சிலிண்டர்லாம் நீங்க குடுக்க வேணாங்கண்ணா. நீங்க நல்லா ஆட்சி பண்ணா போதுங்கண்ணா. நொட்டுங்கண்ணா. நல்ல ஆட்சி. சொன்ன வாக்குறுதிய விஜய் நிறைவேத்தல அப்டின்னா, அதுக்கான பின்விளைவுகள விஜய் சந்திப்பாரு. மாணவர்கள் இன்னைக்கு நீட்டு எதிர்த்து போராடுறாங்க. அந்த மாணவர்கள குண்டு கட்டா தாவேகாவினுடைய காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அராஜக போக்கு. ஆட்சிக்கு வந்து 5 நாள் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ளேயும் காவல்துறையை வைத்து மாணவர்கள கைது பண்ணியிருக்கு இந்த தாவேகா அரசாங்கம். இது ரொம்ப ரொம்ப தப்பு. இதனுடைய பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப மோசமா இருக்கும். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் சினிமால நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. டயலாக் குடுத்தா, ஸ்கிரிப்ட் பேப்பர் குடுத்தா, அதெல்லாம் படிச்சுட்டு வந்து ஒப்பிக்க தான் இவங்க லாய்க்கு. மக்களுடைய மனவலிய புரிஞ்சுக்கிட்டு, மக்களுடைய வேதனைய புரிஞ்சுக்கிட்டு, மக்களுக்கான ஆட்சிய குடுக்கணுங்கிற நிர்வாக திறனோ, சுய அறிவோ, பகுத்தறிவோ எதுவும் இல்ல. ஜோசியக்காரன் ஏதாவது சொன்னான்னா கேட்டுட்டு, இவங்க வந்து செயல்படுவாங்க. இவ்வளவுதான். இவ்வளவுதான். குறிப்பா பரந்தூர். புரியுதா? பரந்தூர் விமான நிலையம் வரவே கூடாது. தாவேகா, விஜய் அவர்கள் பார்த்து சொல்றேன். பரந்தூர் விமான நிலையம் வரவே கூடாது. ஆல்ரெடி நான் இங்க இந்த ஈக்காட்டு தாங்கல்லாம் போஸ்டர் பார்த்தேன். பரந்தூர்ல வந்து நாங்க ஃபிளாட் விற்க போறோம். வந்து வாங்கிக்கோங்க. பக்கத்திலே இருந்து விமான நிலையம் வரப்போகுதுன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கானுங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க. ஏதாவது வந்துச்சு அப்படின்னா தாவேகா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விஜய் பொளக்கப்படுறது உறுதியாயிடும் அப்புறம். பார்த்துக்குங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.